வணக்கம் சார். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். சாரிங்க, கடந்த ஒரு 5-6 நாளாக வீடியோ போட முடியல. இங்கே இந்த பிஏ எக்ஸாம் நெருங்கிட்டதுனால ஆஃப்லைனில் கொஞ்சம் கிளாஸஸ் அது மாதிரி போயிட்டு இருந்துச்சுங்க. அதனால் நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் போட முடியல. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அது இல்லாமல் இந்த போஸ்ட்மேன் எம்டிஎஸ் கிளாஸும் அது ஆன்லைன் கிளாஸ் ஒன்று போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியலைங்க ப்ராப்பராக. சாரிங்க. இந்த பிஏ எக்ஸாம் கொஷின் பேப்பர் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு அது பார்த்ததுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். புது ரூலிங் கேட்க போகிறாங்களா, பழைய ரூலிங் கேட்க போகிறாங்களா, நம்ம பேசிகிட்டே இருந்தோம். கடைசியில் எது கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பார்க்காதவங்க பார்த்திங்கன்னா ஓல்டு ரூலிங் வச்சு தாங்க கேட்டிருக்கிறாங்க. அதை வச்சு தெரிஞ்சுங்க. நம்ம பிஓ ஆக்ட் 2023 அதை பற்றி கேட்பாங்களான்னு சொல்லி நம்ம அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நம்பன்ட்டு இல்லை. எல்லாருமே படித்தவங்க, அதர் இன்ஸ்டியூட்டில் சொல்லி கொடுத்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பிஓ ஆக்ட் 2023 படி தான் படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இவங்க கேட்டிருக்க இந்த பிஏ எக்ஸாமில் கேட்டிருக்க கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஓல்டு ரூலிங்ஸ் வச்சு தாங்க கேட்டிருந்தாங்க. அது எதை வச்சு நம்ம ஓல்டு ரூலிங்ஸ்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2-3 டாக்குமெண்ட்ரி ப்ரூஃபை எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா அதில் அந்த கொஷின் இருந்தது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருங்க. பார்க்காதவங்க பார்த்துருங்க. எதனால் இப்போ கொஷின் பார்க்க சொல்கிறேன்னா, பிஏ எக்ஸாம் தானே, போஸ்ட்மேனுக்கு எம்டிஎஸ்க்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினச்சிடாதீங்க. ஏன்னா பிஏ எக்ஸாமில் பார்த்திங்கன்னா போஸ்ட்மேன் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்ட் 1 ஒரு 10 கொஷின் இருக்க போகுது. அது இல்லாமல் மேத்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா மேத்ஸில் 20 கொஷின் இருக்க போகுது. ஜிகே ஒரு 10 கொஷின் இருக்க போகுது. அது இல்லாமல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஓகேங்களா, பிஓ கைடு பார்ட் 1 10 கொஷின், ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லேருந்து ஒரு 10 கொஷின் இருக்க போகுது. ஓகேங்களா. இது இல்லாமல் இந்த மீதி 1-2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இருந்தாலும் இருக்கலாமா. ஆனால் இதெல்லாம் பார்த்துங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ்க்கு யூஸ் ஆக போகிறது. நம்ம மாடல் டெஸ்ட் வைக்க போகிறோம். ஆன்லைனில் எங்கேயாவது ஒரு இடத்துல மாடல் டெஸ்ட்டு கொஷின் பேப்பர்லாம் கிடைக்க போகுது. அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் இந்த பிஏ எக்ஸாம்ன்றது நம்ம ஒரிஜினல் எக்ஸாம் 31 எழுத போகிறோம். ஓகேங்களா. 31/8/25 எழுத போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட்டாக அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒரு மாடல் டெஸ்ட்டுன்னு நினச்சிக்கிங்க. அந்த பிஏ எக்ஸாம் கொஷின் பேப்பரில் இருக்கிற நம்ம சிலபஸ் போஸ்ட்மேன் எம்டிஎஸ்சிக்கு என்ன சிலபஸ் இருக்குதோ அந்த கொஷின்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள். இருக்கிற 20 சம்முமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா 20 அந்த மேத்ஸ் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிஏ போஸ்ட்மேன் எம்டிஎஸ், ஓகேங்களா, 3 பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரே டாபிக் தான். ஓகேங்களா, ஒரே மேத்ஸ் தான் இருக்க போகுது. அதனால் அந்த 20 கொஷினுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்மளும் யூடியூப் அந்த 20 கொஷினையும் சால்வ் பண்ணி ஒரு யூடியூப் வீடியோ போட்டலாங்க. அடுத்து அந்த பிஓ கைடு பார்ட் 1 அதுக்கெலாம் நீங்களே கொஸ்டின் ஆன்சர் அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. நம்மளும் அஃபிஷியல் ஆன்சர் ப்ரொவிஷனலாக ஒரு ஆன்சருக்கு விட்டுருந்தோம். டிபார்ட்மெண்ட்லேயும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ரொவிஷனல் ஆன்சருக்கு விட்டுட்டாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம விட்டுருந்த ஆன்சர் கீ மாதிரியே தாங்க மோஸ்ட்டாக எல்லா கீயுமே வந்துருந்துச்சு. வால்யூமுக்கு, போஸ்டல் சிலபஸ்க்கு எல்லாமே. கொஞ்சம் அதர் இன்ஸ்டிடியூட்டில் பார்த்திங்கன்னா 1-2 கொஷின்லாம் போஸ்டல் சிலபஸ்லேயே மாறி இருந்துச்சு. கண்டிப்பாக நான் அவங்கள தப்பாக சொல்லணுன்றதாக சொல்லவே இல்லைங்க. நம்ம ஒரு சிலருக்கு டவுட் இருக்குது, இது மாதிரி நம்ம யூடியூப்பில் பார்க்குறது கரெக்டாக இருக்குமா, கரெக்டான வேலை போயிட்டு இருக்குமா, கரெக்டாக படிச்சுட்டு இருக்கோமான்னு சொல்லி நம்ம கரெக்டாக அந்த பழைய கொஷின்ஸ் பழைய ரூல்லாம் ரெஃபர் பண்ணி தாங்க போட்டிருந்தோம். நம்ம போட்டிருக்க ஆன்சர் கீ தான் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீழே வந்திருக்கு. போஸ்டல் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம விட்டு இந்த கீழே ஒரே ஒரு கீ தான் மாறி இருக்கு. அந்த ஒரு கீயும் பார்த்திங்கன்னா அவங்க தப்பாக விட்டுருக்குறாங்க. நம்ம அதை கிளைம் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக அந்த மெயில் அப்ஸ்ட்ராக்ட் அதோட ஃபார்ம் நம்பர் தப்பாக விட்டுருக்குறாங்க. அது நம்ம கிளைம் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ரீசனிங்கில் அது எல்லாருமே கொஞ்சமாக அது டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகேங்களா. அது நம்ம தப்பாக விட்டுருக்கலாம், கிளைம் பண்ணி பார்க்கலாம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் அந்த போஸ்டல் சிலபஸில் நம்ம விட்டுருந்த ஆன்சர் கீ தாங்க கரெக்டு. அதை நம்ம டிபார்ட்மெண்ட்டு கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எதை வச்சு ஓல்டு ரூலிங் தான் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் மேண்டட்ரி டு ரெஜிஸ்டர் எதுக்கெலாம் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ் பியரிங் த வேர்ட் ரெஜிஸ்டர். ஒரு ஆர்டிக்கலில் ரெஜிஸ்டர்ன்ற வார்த்தை எழுதிட்டாங்கனாலே அந்த ஆர்டிக்கலை ரெஜிஸ்டர் பண்ணி தாங்க ஆகணும். ரெண்டாவது ஆப்ஷன் இன்சூர் ஆர்டிகல்னால் ரெஜிஸ்டர் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். மூணாவது ஆர்டிக்கல் விபி ஆர்டிக்கலுங்க. இதை பற்றி பார்த்தீங்கன்னாக்க விபி ஆர்டிக்கல் வேல்யூ பேயபிளை நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 படி சிஓடி ரீட்டைல் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணிட்டாங்க. விபின்றது சிஓடி ரீட்டைல்னு ரீநேம் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே இவங்க ஆப்ஷனில் விபின்னு கொடுத்துருக்காங்க. அதை படி பார்த்தாலும் விபி படி பார்த்தாலும் அந்த ஆர்டிக்கலை ரெஜிஸ்டர் பண்ணி தாங்க ஆகணும். கடைசி பார்த்திங்கன்னா பார்சல் நாட் எக்ஸீடிங் 4 kg, 4 கிலோ வெயிட்டை தாண்டாத பார்சல்ஸ். இப்போ பிஓ 2023 படி பார்த்திங்கன்னா அன்ரெஜிஸ்டர் பார்சல் அப்படின்ற ஒரு கான்செப்டே எடுத்துட்டாங்க. அன்ரெஜிஸ்டர் பார்சல்ன்ற கான்செப்டே எடுத்துகிட்டு ஒன்லி ரெஜிஸ்டர் பார்சல் அக்கௌண்டபிள் ஆர்டிக்கல் இந்தியா போஸ்ட் பார்சல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. இந்தியா போஸ்ட் பார்சல் ரீட்டைல்னு கொண்டு வந்துட்டாங்க.
அதனால் அதெல்லாம் தாண்டி இவங்க இந்த அன்ரிஜிஸ்டர்டு பார்சல்ன்ற கான்செப்டே கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, இதனால் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஓல்டு ரூலிங் வச்சு தான் கேட்டிருப்பாங்க. நம்மளும் ஆன்சர் டி தான் விட்டுருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொவிஷனல் ஆன்சர் கீழே ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி தான் விட்டுருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு ப்ரூஃபு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்லேண்ட் போஸ்ட் கார்டு, இது டபுள் டெஃபிஷியன்சி, இது வந்து பழசு புதுசு எல்லாத்துலேயுமே ஒன்று தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரிப்ளை சர்வீஸ், இதை பற்றி கேட்டுக்கிறாங்க. இந்த பிஸ்னஸ் ரிப்ளை சர்வீஸ்ன்ற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஓ ஆக்ட் 2023 படி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஆனால் டிஸ்கண்டினியூ பண்ணாலுமே இவங்க இந்த வருஷம் கேட்டுக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த எக்ஸாமு ஓல்டு ரூலிங்ஸ் வச்சு தான் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஓல்டு ரூலிங்ஸும் நியூ ரூலிங்ஸ்னு இல்லைங்க, அதுவுமே இப்போ இருக்கிற ரூலிங் தான். ப்ரெசென்ட்டாக வந்து இந்த புதுசு நியூ செட் ஆஃப் மேனுவல்ஸ்லாம் வர வரைக்கும் நம்ம ஆல்ரெடி அந்த டிபார்ட்மெண்ட்லேயே விட்டுருந்த ஒரு ஆர்டர் தான். நியூ செட் ஆஃப் மேனுவல்ஸ் வர வரைக்கும் பழைய மேனுவல் தான் இதில் இருக்க போகுது, லைவில் இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம இதுக்கு மேலே வர போகிற வீடியோஸில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதுக்குன்னு நியூ ரூல்ஸ் தெரிஞ்சது தப்பா, அதாவது நான் படித்தது தப்பா அப்படின்லாம் நினச்சி ஃபீல் பண்ணே பண்ணாதீங்க. அது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப சந்தோஷம் தாங்க. அது நியூ ரூல்ஸ் தான். நியூ ரூல்ஸுக்கும் ஓல்டு ரூல்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக மேஜர் சேஞ்சஸ்லாம் இல்லைங்க. 1-2 பாயிண்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த 1-2 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வரப்போகிற வீடியோஸில் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஒரு குயிக் ஃபயராக கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு இருக்கிறோம். அதாவது கொஞ்சம் லென்த்தி வீடியோஸாக இருந்தாலுமே இந்த பழைய ரூலிங்ஸ்லாம் எல்லா டாப்பிக்லேயும் இருக்கிற ஆல்ரெடி இருந்த ரூலிங்ஸு அதை வச்சு ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி போட்டலான்னு இருக்குதுங்க. அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஓல்டு ரூலிங்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். பிஸ்னஸ் ரிப்ளை சர்வீஸ்ன்ற ஒரு கான்செப்டே இப்போ எடுத்துட்டாங்க, ஆனாலும் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கெட் வந்து அதோட சைஸில் அல்லது வெயிட்டில் வந்து நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற சைஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ புதுசாக இருக்கிற ரூலிங்கில் புக் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு இதுதாங்க இருக்குது. நம்ம சொல்லியிருக்கிற கண்டிஷன்ஸை மீறினா என்ன பெனால்ட்டின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பழைய ரூலிங்கில் தான் சைஸ்லேயும் வெயிட்லேயும் எக்ஸஸாக இருந்தால் என்ன பண்ணணும், அதை தவிர அதர்ஸ் வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் மீறி இருந்தாங்கன்னா என்னன்னு சொல்லி 2 இருக்குங்க. சைஸ்லேயும் வெயிட்லேயும் மீறி இருந்தாங்கன்னா ரிட்டர்ன் டு சென்டர்னு இருக்கும். அதர்ஸ் வேறு ஏதாவது கண்டிஷன் மீறி இருந்தாங்கன்னா அந்த டைமில் தான் நம்ம வந்து லெட்டராவோ பார்சலாவோ ட்ரீட் பண்ணுவோன்னு இருக்கும். ஓகேங்களா, ஆனால் இப்போ அந்த புது ரூல் படி ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, அதனால் இதுவும் பழசு தான். ஓகேங்களா, சைஸ் வெயிட் ஃபஸ்ட்டு தனியாக அதை மென்ஷன் பண்ணியே கேட்டிருக்காங்க. அப்படின்னா இதுவும் பழைய ரூலிங் படி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரே ஒரு கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட். இந்த ஃப்ராங்கிங் மிஷின் இதுதான் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நம்மளோட இங்கே ஆஃப்லைன் கிளாஸ்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஆன்லைன் கிளாஸ்லையும் கேட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா மெஷின் ஃப்ராங்க்டு ஆர்டிகல் கேன் பி போஸ்டட் அட் நாட் மோர் தென் 1 ஆஃபீஸ். ஓகேங்களா, நமக்கு என்ன தெரியும்னா இஎஃப்எம்னு ஒன்று இருக்குது, ஆர்எம்எஃப்எம்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, 2 ஃப்ராங்கிங் மிஷின் இருக்குது. இஎஃப்எம் வந்து 2 ஆஃபீஸில் போஸ்டிங் போட்டுக்கலாம், ஆர்எம்எஃப்எம் 1 ஆஃபீஸில் போஸ்டிங் போட்டுக்கலாம். ஓகேங்களா, நமக்கு இந்த பாயிண்ட் தெரியும். இவங்க என்ன சொல்கிறாங்க, மெஷின் ஃப்ராங்க்டு ஆர்டிக்கலை வந்து எது இன்கரெக்டுன்னு கேட்டுட்டாங்க, எது தப்பு இந்த கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது தப்புன்னு கேட்டாங்க. மெஷின் ஃப்ராங்க்டு ஆர்டிக்கல் வந்து நாட் மோர் தென் 1 ஆஃபீஸில் தான் போஸ்டிங் போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆர்எம்எஃப்எம் படி பார்த்தா இந்த பாயிண்ட் கரெக்டு. ரிமோட்லி மேனேஜர் ஃப்ராங்கிங் மிஷின் 1 ஆஃபீஸில் தான் போட முடியும். எலக்ட்ரானிக்கலி ஃப்ராங்கிங் மிஷின் வந்து 2 ஆஃபீஸில் போட்டுக்க முடியும். இந்த ஒரு பாயிண்ட் டவுட்ஃபுல்லாகவே இருக்குது. இஎஃப்எம் கேட்டிருக்காங்களா ஆர்எம்எஃப்எம் கேட்டிருக்காங்களான்றது. ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டை விட்டுருவோம். அடுத்த பாயிண்ட்டுக்கு போனோம்னா ஃப்ராங்கிங் வில் பி அலௌட் அப் டு எனி அமௌண்ட். இது நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். ஃப்ராங்கிங் வந்து ஒரு ஃப்ராங்கிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வேணாலும் அவங்க ஃப்ராங்க் பண்ணிக்கலாம். அதாவது அவங்க லைசன்ஸ்க்கு வந்து, அதாவது இந்த ஃப்ராங்கிங் மிஷினுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஒரே ஆர்டிக்கலில் அந்த 10,000 ரூபாய்க்கும் கூட அவங்க இம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு லெட்டர் வச்சுருக்காங்க, அவங்க தெரிஞ்சு போட்டாலும் சரி தெரியாமல் போட்டாலும் சரி அந்த ஒரு லெட்டருக்குள்ளேயே அவங்க 10,000 ரூபாய்க்கு உண்டான ஸ்டாம்பையும் ஃப்ராங்க் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். 1 லட்ச ரூபா அவங்க மிஷினில் ரீசார்ஜ் வச்சுருக்காங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு பண்ணணும்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா, செகண்ட் பாயிண்ட் கண்டிப்பாக கரெக்டுன்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். 3வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்கிங் இம்ப்ரெஷன் ஷுட் பி அந்த ரைட் டாப் கார்னர் அந்த அட்ரஸ் சைட். இதுவும் நமக்கு கண்டிப்பாக தெரியுங்க. ஒரு லெட்டரில் ஸ்டாம்பாக இருந்தாலும் சரி ஃப்ராங்க் இம்ப்ரெஷனாக இருந்தாலும் சரி ரைட் டாப் கார்னரில் தான் இருக்குன்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, செகண்ட் பாயிண்ட்டும் தேர்ட் பாயிண்ட்டும் கண்டிப்பாக கரெக்டுன்னு தெரிஞ்சிச்சு. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எப்படி அட்டன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்டு தேர்ட் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டவுட்ஃபுல்லாக இருக்குது. கடைசி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் மோர் தென் 1 இம்ப்ரெஷன் ஆஃப் த வேல்யூ டே 1 இம்ப்ரெஷன் ஆஃப் த லைசன்ஸ் டே அலவுட் ஆன் ஈச் ஆர்டிகல். நமக்கு என்ன தெரியும்னா வேல்யூ டே லைசன்ஸ் டேன்ற கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்லி ஃப்ராங்கிங் மிஷினில் தான் இருக்குது. ரிமோட்லி மேனேஜ்டு ஃப்ராங்கிங் மிஷினில் இந்த டைன்ற கான்செப்டே இல்லை. அப்படி இஎஃப்எம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ டே எத்தனை டே வேணாலும் இருந்துக்கலாம். வேல்யூ டேனா ஒன்றும் இல்லைங்க, ஒரு லெட்டரில் அந்த இடத்துல ஒட்டுறாங்க இல்லைங்களா ஸ்டாம்போட வேல்யூ, அதுதான் வேல்யூ டே.
ஒரு லெட்டரில் 5 ரூபாய்க்கு நொட்டிட்டீங்க, இன்னும் 5 ரூபாய்க்கு சேர்த்து விட்டணும்னாலும் திரும்பி இன்னொரு 5 ரூபாய்க்கு நீங்கள் ஃப்ராங்க் இம்ப்ரெஷன் தாராளமாக பண்ணிக்கலாம். எத்தனை வேல்யூ டே வேணாலும் இருந்துக்கலாம். ஆனால் லைசன்ஸ் டேன்றது அந்த கம்பெனியோட லைசன்ஸ் வந்து அந்த லைசன்ஸ் நம்பர் இருக்க மாதிரி ஒரு டை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டை ஒரே ஒரு டை தாங்க இருக்கணும். வேல்யூ டே எத்தனை வேணாலும் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லைசன்ஸ் டே ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். ஓகேங்களா? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாட் மோர் தென் 1 இம்ப்ரெஷன் ஆஃப் வேல்யூ டே, ஒரே ஒரு இம்ப்ரெஷன் வேல்யூ டே தான் இருக்கணும், ஒரு லைசன்ஸ் டே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நமக்கு 4 தப்புன்னு தெரிஞ்சிருச்சு, 3 கரெக்டு 2 கரெக்டுன்னு தெரிஞ்சிச்சு, 1 வந்து டவுட்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி டீல் பண்ணணும்னு வைங்களேன். நம்ம கரெக்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். 2, 3 கரெக்டு அப்படின்னா என்ன வரணும்னா இங்கே இன்கரெக்டுன்னு கேட்டுட்டாங்க. இந்த 2, 3 இதில் இருக்கக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா 2, 3 எதில் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் 2 இருக்குது 3 இருக்குது. அதனால் இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். 2, 3 இதில் இருக்கக்கூடாது. ஏன்னா 2, 3 நமக்கு கரெக்டுன்னு தெரிஞ்சிருச்சு. கான்ஃபிடண்ட்டாக கரெக்டுன்னு தெரிஞ்சப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் 2, 3 எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம ஆப்ஷன் ஆன்சரே இருக்காதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2, 3 இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது, இதுவும் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. இதுவும் 2 இருக்குது, ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் என்னது 1, 4. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நம்ம இப்படி தாங்க அட்டன் பண்ணணும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டேட்மெண்ட்னா 4 தெரிஞ்சுட்டா ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ரொம்ப சந்தோஷம் தான். நமக்கு இந்த 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அல்லது 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 3ல் ஏதோ ஒன்று வந்து நமக்கு கண்டிப்பாக கரெக்டுன்னு தெரியும், 1 அல்லது 2 கண்டிப்பாக கரெக்டுன்னு தெரியும், அல்லது 1, 2 கண்டிப்பாக தப்புன்னு தெரியும். ஓகேங்களா? நம்ம அதை வச்சு ஸ்டேட்மெண்ட் அட்டன் பண்ணணுங்க. அந்த ஆப்ஷன் எங்கே இல்லையோ அதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ 2, 3 நமக்கு கரெக்டுன்னு தெரியும், 2, 3 இதில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஆன்சராக இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா இது தப்பானது தான் அவங்க சொல்கிறாங்க. 2, 3 இருக்குது, அது ஆன்சராக இருக்காது. இதுலேயும் 2 இருக்குது, ஆன்சராக இருக்காது. இதுலேயும் 2 இருக்குது, ஆன்சராக இருக்காது. அப்போ 2, 3 இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 4. அப்படின்னா ஆன்சர் வந்து டி தான் கரெக்டுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இப்படி தாங்க அட்டன் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஒரு மாடல் வருதுன்னா இந்த மாதிரி தான் அட்டன் பண்ணணும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராங்கிங் மிஷினே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்லி ஃப்ராங்கிங் மிஷின் அந்த இதை பற்றி தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இஎஃப்எம் பற்றி தான் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக்கலி ஃப்ராங்கிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நாட் மோர் தென் 2 ஆஃபீஸில் போஸ்டிங் போட்டுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதை வச்சு பார்த்துக்கலாம். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கனாங்க நம்ம இப்போ வந்து ஓல்டு ரூல்ஸ்னு சொல்ல முடியாது. இந்த பிஓ ஆக்ட் 2023 வந்து பார்த்திங்கன்னா நியூ செட் ஆஃப் மேனுவல்ஸ், அந்த போஸ்ட் ஆஃபீஸ் கைடு, போஸ்டல் மேனுவல்லாம் புதுசாக என்ன விடல, அது விடுற வரைக்கும் பழசு தான் கண்டினியூ ஆகும்னு சொல்லி ஒரு லெட்டர் விட்டுருந்தாங்க. அந்த லெட்டருக்கு அப்புறம் அவங்க அந்த ஆர்டர் விட்டுருந்தாங்களே தவிர அந்த ஆர்டரை வந்து எக்ஸாமுக்கு ரிலேட் பண்ணி இவங்க எந்த விதமான ஒரு கிளாரிஃபிகேஷனும் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கலாம். அவங்க எதுவும் கொடுக்கல, எதனால கொடுக்கலன்னு நமக்கு தெரியல. சரி, நடந்துருச்சுங்க, நம்ம அதை பற்றி இது பண்ணக்கூடாது. நம்ம வந்து இப்போ நியூ ரூல்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், நிறையா தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. நம்ம கிளாஸ்லேயும் எடுத்துருக்கிறோம். ஆல்ரெடி நீங்களும் நிறையா படிச்சிருப்பீங்க. மெட்டீரியல் வாங்கினவங்களாம் பார்த்துருப்பீங்க. மெட்டீரியல் வந்து ஃபுல்லாகவே நம்ம பிஓ ஆக்ட் 2023 படி தாங்க கொடுத்துருக்கோம். அதுக்கும் இந்த ஓல்டு ரூலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ்லாம் கிடையாதுங்க. 1, 2 இதெல்லாம் நம்ம விட்டுருப்போம். இது 2023 ஆக்டில் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணதெல்லாம் நம்ம அதில் மெட்டீரியலை எடுத்துருக்க மாட்டோம். அதை மட்டும் நம்ம இப்போ தனியாக ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கும் நம்ம கிளாஸில் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதை தாண்டி நம்ம யூடியூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தி வீடியோ ஃபுல்லாக எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி போட்டலாங்க. இந்த ஓல்டு ரூல் கவர் பண்ணுற மாதிரி போட்டலாம். அது இல்லாமல் இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று போட்டுருக்கோங்க, அதுவும் இந்த ஓல்டு ரூல் வச்சே போட்டுக்கலாம். ஓகேங்களா? வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணும், அது ஒன்றும் கட்டாயம்லாம் இல்லைங்க. ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிங்க. நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் ரெகுலராக கிளாஸ் போட ஆரம்பிச்சிடலாங்க எக்ஸாம் முடிகிற வரைக்கும். தேங்க்யூ. வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இந்த இது சம்மந்தமாக ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு அல்லது வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் சொன்னாலும் ஓகே, நமக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் சொன்னாலும் ஓகேங்க. தேங்க்யூங்க.